வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலக நாயகன் கமல்ஹாசன் மிக தெளிவா இருக்காரு. ஒரு படத்தை மார்க்கெட் பண்ண வேண்டியது, ப்ரொமோட் பண்ண வேண்டியது ஒரு கலைஞனுடைய கடமை அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காரு. நேத்திக்கு மிகப்பெரிய லெவல்ல ஹைதராபாத்ல நடந்த பாரதி டூ படத்துடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட் மிகப்பெரிய சக்சஸ், ஸ்பெக்டாகுலர் சக்சஸ்ங்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இன்னும் மிகப்பெரிய அளவுல இந்த படம் அங்க ரீச் ஆகும், எதிர்பார்த்ததை விட வசூல் கூட வருங்கிறாங்க. சங்கர் சார் மிக கான்பிடென்டா இருக்காரு. இங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நெகட்டிவா ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. பட் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன்ஸ் அமைஞ்சதே கிடையாது. ஈவன் விக்ரமை விட பெட்டரா பண்றாங்க இந்த படத்துக்கு. அது மும்பையா இருக்கட்டும், ஹைதராபாத்தா இருக்கட்டும், பிரமாதமா பண்றாங்க. அவங்க சிங்கப்பூர் போனதா இருக்கட்டும், மலேசியா போனதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அந்த ஈவெண்ட் மிகப்பெரிய சக்சஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டிக்கெட் புக்கிங்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. அதுவும் நேத்திக்கு தமிழ் கலைஞர் டிவி, சன் டிவி பிளஸ் கலைஞர் டிவியில அந்த இந்தியன் டூ ஆடியோ நிகழ்ச்சி ஒளிபரப்பானதுக்கு அப்புறம், அது சன் நெக்ஸ்ட்ல வந்ததுக்கு அப்புறம், இன்னைக்கு யூடியூப்ல ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் 2 பார்ட் வந்ததுக்கு அப்புறம் எகிறுது எதிர்பார்ப்பு. குரோம்பேட்டை வெற்றியில 2 ஷோ ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ண அரை மணி நேரத்துல பெரும்பாலான டிக்கெட்டுகள் வித்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஈவினிங் தான் எல்லா ஊர்லயுமே ரிலீஸ் பண்ண, தமிழ்நாட்டில் புக்கிங் ஓபன் பண்றாங்க. பெரும்பாலான திரையரங்குகள்ல இன்னைக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. கமல் சார் என்ன சொல்றாருன்னா, அவரோட ஸ்பீச்சில் ஆந்திரால பேசினப்ப, நான் ப்ரொமோஷன்ஸுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி என் மேல வச்சிருக்கிற அன்பை உங்களோட கைத்தட்டல் மூலமா காமிக்கிறீங்களோ, நான் என் படம் வந்திருக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ப்ராடக்ட் வந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க தேட்டருக்கு வருவீங்க. ஜூலை 12 இந்தியன் 2 ஒரு படம் வருது அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க தேட்டருக்கு வருவீங்க. அதை தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அதை எவ்வளவு தூரம் மேக்சிமம் ரீச் பண்ண முடியுமோ அது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த படம் மிகப்பெரிய அளவுல அந்த படத்துடைய பஸ், அந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன், அந்த படத்துடைய அப்பீல் எல்லாமே பிரமாதமா இருக்கு. இப்போ ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு தயாரா இருக்காங்க. முதல் நாள் எப்படி, அதாவது டே 1 கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கம்மியா எதிர்பார்த்ததே 100 கோடி கிட்ட வர்ற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நான் எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்னா, தமிழ்நாடு 25 கோடி எதிர்பார்க்கிறேன். அதே தான் ஓவர்சீஸ்லாம் எதிர்பார்க்கிறேன். ஸோ தமிழ்நாடு ஓவர்சீஸ் சேர்த்து 50 கோடி, ஆந்திரா அண்ட் கேரளா ரெண்டும் சேர்த்து 5 10 கோடி எதிர்பார்க்கிறேன். சாரி, ஆந்திரா இல்ல, பெங்களூர், கர்நாடகாவும் கேரளா சேர்த்து 10 கோடி, 50 10 60. இந்த ரீஜன் ஆந்திரா தெலுங்கானா ரீஜன்ல 20 கோடி எதிர்பார்க்கிறேன். ஹிந்தி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஹிந்தி ரீஜன்ல 20 கோடி எதிர்பார்க்கிறேன். நான் ரொம்ப கம்மியா நான் சொல்றது ரொம்ப கம்மி. 100 கோடிங்கிறது மிக கம்மியான எதிர்பார்ப்பு. இதுவே 100 கோடி வருது. இது கூடவும் போகலாம், ஒருவேளை 5 கோடியோ 10 கோடியோ கம்மியும் ஆகலாம். மினிமம் பேர் மினிமம் இந்தியன் 2 ஸ்டார்ட் வித் 90 கோடி ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம எதிர்பார்த்ததை விட அது 150 கோடி 130 கோடின்னு ஓப்பன் ஆனாலும் ஆகலாம். ஸோ மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஆஃப்டர் இந்த ப்ரொமோஷன்ஸ், ஆஃப்டர் ஆடியோ லான்ச்சஸ். அதுவும் நேற்று தெலுங்கு ப்ரொமோஷன் பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் நம்ம பிரம்மானந்தம் சார் உலகநாயகன் கமல்ஹாசன் இந்தியன் தாத்தா மாதிரி மிமிக்ரி பண்ணி ஒட்டு மொத்தமாக எல்லாரும் கைத்தட்டி பயங்கர ரகலை. அதே மாதிரி நம்ம உலகநாயகன் ஏவி ஒண்ணு போட்டாங்க, செம்மையா இருந்தது அந்த ஏவி. அதை பாருங்க, உலகநாயகனுடைய ஏவி, எஸ்.ஜே. சூர்யாவோட ஏவி எல்லாமே பிரமாதமா இருந்தது. அந்த பிரஸ் மீட்லையும் உலகநாயகன் சூப்பரா ஆன்சர் பண்ணாரு. உலகநாயகன் மற்றும் நம்ம இயக்குனர் சங்கர் 2 பேருமே நம்ம இங்க கேட்ட கேள்விகள் கூட சில கேள்வி கேட்டாங்க. எதனால 2 பார்ட்டா வருது, இந்தியன் 2 இந்தியன் 3ன்னு வருது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. எப்படி இவ்வளவு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க வாங்காத அவார்டு கிடையாது, நடிக்காத கேரக்டர் இல்லை, அப்படியே எப்படி நீங்க தொடர்ந்து இதே மாதிரி டிரைவோட இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அது கமல் சார் ஜாலியா சொன்னார், யோ எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் பண்றதுக்கு இருக்குப்பா, எனக்கு இன்னும் அந்த இது குறையலை அப்படின்னாரு. ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பேசினாரு. இன்னும் நிறைய அவர் சொன்ன விஷயங்கள், பொலிட்டிக்ஸை பத்தியும் கேட்டாங்க. எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிரித்த முகத்தோட ஜாலியா அவங்க நிறைய கேள்வி கேட்க விட்டாரு. இன்ட்ராக்டிவா இருந்தது அந்த செஷனு. அது யூடியூப்ல கூட இருக்கு, நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பிரமாதமா இருந்தது. எனக்கு ஒரு உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகனா ஒரு ஆதங்கம் உண்டு. என்னன்னா,
முன்னாடிலாம் சைமல்டேனியஸா பண்ணுவார். தமிழ் படம் பண்ணுவார், மலையாள படம் பண்ணுவார், தெலுங்கு படம் பண்ணுவார், ஹிந்தி படம் பண்ணுவார். 4 லாங்குவேஜ்லேயே கொடி கட்டி பிறந்தாரு. அந்த அந்த இது விட்டு போச்சு. எனக்கு ரொம்ப நாளாவே அவர் விட்டுட்டாரு. டைரக்ட் தெலுங்கு படம் பண்ணவே இல்லை. அவர் கடைசியா பண்ண டைரக்ட் தெலுங்கு படம் சுப சங்கல்பம், அதாவது பாசவலைன்னு தமிழ்ல வந்தது, கே விஸ்வநாத் டைரக்ஷன்ல. அதுதான் கடைசியா பண்ணாருன்னு நினைக்கிறேன். தப்பா இருந்தா அதை திருத்துங்க. ஒருவேளை நான் எதையாவது விட்டுட்டு தப்பா சொல்றேன்னா அதை திருத்துங்க. அதுதான் நினைக்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு டக்குன்னு உனக்கு அப்படிதான் வருது. மலையாளத்துல வந்து அவர் டைரக்ட் மலையாள படம் பண்ணி ரொம்ப காலமாச்சு. அவர் கடைசியா பண்ணது சாணக்கியன் படம். இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படத்துல ஒரு கௌரவ வேடம், சும்மா ஒரு சீன்ல மட்டும் வருவாரு. ஃபார் த ஃப்ரெண்ட்ஸ், 4 ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் த ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம். அந்த படத்தையும் நாங்கள் பார்த்தோம் அவருக்காக. ஸோ இதை பொறுத்தவரைய மலையாளத்தில் படம் பண்ணுறதை விட்டாரு, தெலுங்குல படம் பண்ணுறதை விட்டாரு. ஹிந்தியில் அவர் கடைசியாக என்ன படம் பண்ணாருன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. சாட்சி 420 தான் கடைசின்னு நினைக்கிறேன். அபய் சண்முகியோட ஹிந்தி அதுதான் கடைசியாக பண்ணாரோ அப்படின்னு நினைக்கிறேன், டைரக்ட் ஹிந்தி. மற்றபடி அந்த மாதிரி அதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இப்போ பாருங்களேன், அவர் கல்கி நடிச்சாரு, டைரக்ட் தெலுங்கு படம். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்களை இந்த படமும் அவர் கணக்கில் தானே வரும். கல்கி டைரக்ட் தெலுங்கு படம் தானே. ஸோ அந்த டைரக்ட் தெலுங்கு படம் நடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அங்கே அன்பு கூடி இருக்கு பாருங்க. கமல் சாருக்கு உண்டான ரிசப்ஷனை பாருங்க. ஆந்திரா தெலுங்கானால பயங்கரமான அன்பு. அந்த மக்கள் அவ்வளவு கொண்டாடுறாங்க கமல் சாரை கல்கிக்கு அப்புறம். அந்த கல்கி அவரோட வில்லன் ரோல அவ்வளவு ரசிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, கல்கி படம் 1000 கோடி கலெக்ட் ஆக போகுது. இப்ப 900 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு ஹிந்தியில டைரக்ட் ஹிந்தி படம், டைரக்ட் தெலுங்கு படம், டைரக்ட் மலையாள படம், அந்த மாதிரிலாம் பண்ணணும். பட் இனிமே முடியுமான்னு தெரியல. இப்ப பேன் இந்தியா படங்கள் தான் எல்லா லாங்குவேஜ்லயும் போகுது, சந்தோஷம் தான். இன்னும் அந்த மற்ற லாங்குவேஜ்லையும் அதிகமா ப்ரொமோஷனு இதே மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணணும். எப்படி இப்ப பண்ணாங்களோ இது சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா எல்லா ரயில்வே ஸ்டேஷன், டெல்லியா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், எல்லா ஊர்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஹோர்டிங் வச்சிருக்காங்க. ஹிந்தி ரீஜன் ஃபுல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா படத்துக்கும் பண்ணணும். இந்த படம் வந்து ஹிந்தி ரீஜன்ல பெரிய கலெக்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஹிந்தி ரீஜன்லயும் சரி, இதுலயும் சரி, தெலுங்குலையும். ஏன்னா கல்கி வந்திருக்கு, ஹிந்தியில பெரிய ஹிட்டு, ஹிந்தியில மிகப்பெரிய ஹிட்டு, தெலுங்குல மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ தெலுங்கு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் உலகமெங்கும், அது வந்து யுஎஸ்ஏவா இருக்கட்டும், ஆந்திரா தெலுங்கானாவா இருக்கட்டும், அங்கெல்லாம் இந்த படம் வெற்றி பெறும். அதே மாதிரி ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்கிற இடங்கள்லையும் இந்த படம் பெரிய வெற்றி பெறும். ஏன்னா ஏற்கனவே இது ஒரு பேன் இண்டியன் படம். ஹிந்துஸ்தானிங்கிறது வந்து ஆல்ரெடி 96லயே பேன் இண்டியன் ஹிட்டு. இப்ப நிச்சயமா இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. ஆஃப்டர் இந்த ப்ரொமோஷனுக்கு அப்புறம் ஒண்டர்ஃபுல் ஜாப் லைக்கா, எக்ஸலன்ட் ஜாப் உலகநாயகன், எக்ஸலன்ட் ஜாப் சங்கர் சார், சித்தார்த்தா இருக்கட்டும், ரகுல் பிரீத்தா இருக்கட்டும், காஜல் அகர்வாலா இருக்கட்டும், யாரெல்லாம் கூட வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் சல்யூட். இந்தியன் 2 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எங்க பார்க்க போறீங்க, எந்த தியேட்டர்ல பார்க்க போறீங்க? 96 முதல் பாகம் வந்தப்ப எந்த தியேட்டர்ல பார்த்தீங்க? நான் 96 நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து மே 9ஆம் தேதி புதுக்கோட்டை சாந்தியில தான் பார்த்தேன், FDFS. நீங்க எந்த தியேட்டர்ல பார்த்தீங்க? எத்தனை முறை இந்தியன் கிட்டத்தட்ட தியேட்டர்லயே 10 தடவை பார்த்தேன். அந்த படம் 100 நாள் ஓடுனுச்சு. தியேட்டர்லயே 10 தடவை பார்த்தேன். அதாவது நாள் பார்த்தேன், அடுத்து மூணாவது நாள் நைட் ஷோ போனேன். அந்த மாதிரி வரிசையா போனேன் அந்த படத்துக்கு. எத்தனை தடவை, அதுக்கப்புறம் அதை நம்ம டிவில எல்லாம் வேற ஏகப்பட்ட தடவை பார்த்துருக்கோம். கணக்கே கிடையாது. இந்தியன் எத்தனை தடவை பார்த்தோங்கிறதுக்கு கணக்கு வழக்கே இல்லை. இப்போ பியூட்டி என்னன்னா, இப்போ ஹாட் ஸ்டார்ல இந்தியன் படம் இருக்கு, அது ட்ரெண்டிங்ல இருக்கு. எல்லாரும் இந்தியனை திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியன் 2 வர்றதுனால பாருங்க, அப்ப இந்தியன் வர்றதுனால இந்தியனை திருப்பி பாக்குறாங்க பாருங்க ரசிகர்கள். இப்போ உள்ள 2K கிட்ஸ். சங்கர் சார் சொல்லிட்டாரு, நீங்க இந்தியன் பார்த்தாலும் பார்க்கலனாலும் இந்த படம் உங்களுக்கு எல்லாம் கனெக்ட் ஆகும்ட்டாரு. நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க எந்த தியேட்டர்ல பார்க்க போறீங்க படத்தை அப்படிங்கிறத புக் பண்ணுங்க, டக்குன்னு புக் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து புக்கிங் ஆரம்பம். இந்தியன் ஃபீவரும் பயங்கரமா ஆரம்பம்.